ذلك عالم الغيب والشهادة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين، وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல் குர்ஆனுடைய ஜுஸு அம்ம 30வது பாகத்தினுடைய விளக்க உரை தொடரிலே நாம் இருக்கிறோம். அந்த விளக்கத்தின் ஆரம்பமாக சூரா அல் ஃபாத்திஹாவை நாம் படித்துவிட்டு ஜுஸு அம்மையுடைய வசனங்களை நாம் ஒவ்வொன்றாக தெளிவு பெற இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த தஃப்சீர் வகுப்பில் சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய 6வது பாகத்தை நாம் படித்து வருகிறோம். ஆரம்பத்தில் நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது பற்றிய விளக்கத்தையும், அதே போல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா வகையான அனைத்து வகையான புகழும் ரப்புல் ஆலமீன், இந்த அகிலங்களை படைத்து ஆட்சி செய்கின்ற பராமரிக்கிற ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹ்வை பற்றி நாம் சொல்லிவிட்டு அந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி நாம் ஒன்று படிக்கிறோம். அதில் முதலாவது அவன் ரப்புல் ஆலமீன் என்று நாம் சொன்னோம். அவன் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்குமான ரப்பாக இருக்கிறான். இரண்டாவது அவன் அர் ரஹ்மான், அவன் அர் ரஹீம். இந்த ரெண்டு விஷயத்தை நாங்கள் படித்தோம். அதே போல இன்னைக்கு நாங்கள் படிக்க இருக்கிறோம் மாலிகி யௌமித்தீன். அவன் யார் என்று சொன்னால் விசாரணை செய்கிற, கூலி கொடுக்கின்ற அந்த கியாமத்து நாளிலே அவன் அரசனாக இருப்பான், அதிபதியாக அவன் இருப்பான் என்று நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். இதில் இந்த மாலிகி யௌமித்தீன் அப்படின்னா என்ன, சுருக்கமாக நீங்கள் மீண்டும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள் இப்போ அல்லாஹ்ட பண்புகளை பற்றி தான் படிச்சுக்கிட்டு வரோம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்னா அந்த அல்லாஹ் யார்? அவன் ரப்புல் ஆலமீன் படித்தோம். அதே மாதிரி அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம்னு படிச்சுக்கிறோம். இப்போ மூன்றாவது என்ன, அவன் மாலிகி யௌமித்தீன், அதாவது கூலி கொடுக்கின்ற அந்த மறுமை நாளிலே. மாலிகி யௌமித்தீன்னா என்ன, அதாவது வஹுவ, அதாவது கூலி கொடுக்கக்கூடிய யௌமுல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே. அந்த நாள் யௌமுத்தீன், யௌமுல் ஜஸா அலல் அமல், செயல்களுக்கு கூலி கொடுக்கின்ற அந்த நாளில் அல்லாஹ் அதிபதியாக இருப்பான். வேற யாரும் அங்கே வாயை திறக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அங்கே பேச முடியாது. அங்கே யாரும் எந்த விதமான பரிந்துரைகளும் செய்ய முடியாது. அன்றைய தினத்தில் அல்லாஹ் தான் மாலிக், அவன்தான் அரசனாக இருப்பான், அவன்தான் அதிபதியாக இருப்பான். அப்படிப்பட்ட அல்லாஹ் புகழுக்குரியவனாக இருக்கிறான் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு அர்த்தமாகும். கண்ணியமானவர்களே, இந்த மாலிகி யௌமித்தீன் அப்படின்றது அல்லாஹ்வுக்குரிய, அதாவது நாம் அந்த சூரா ஃபாத்திஹால படிக்கக்கூடிய ஒரு பண்புகளில் ஒன்று. அவன் எப்போது மறுமை நாளில் கியாமத்து நாளில் அவன் அரசனாக இருப்பான்.
கியாமத்து நாள். யௌமுத்தீன் என்றால் யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கக்கூடிய நாள், அல்லது யௌமுல் ஹிசாப், மனிதர்களை விசாரிக்கக்கூடிய நாள். அந்த நாளில் அல்லாஹ் என்ன செய்வான்? அதிபதியாக இருப்பான் என்பதை நாங்கள். அப்போ இதில் இந்த மாலிக் என்றது அல்லாஹ் குர்ஆனில் மாலிகி யௌமுத்தீன் சொல்கிறான். இந்த மாலிகி யௌமுத்தீன் என்பதை நாம் தொழுகையில் ஓதுகிற போது நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், சஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கிறது. ஒரு அடியான் மாலிகி யௌமுத்தீன் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், மஜ்ஜதனி அபதி, எனது அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், அவன் என்னை புகழ்ந்து என்னை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்று அல்லாஹ் அந்த தொழுகையில் அந்த சூறாவை ஓதும் போது அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த மாலிகி யௌமுத்தீன் என்பதை மலிகி யௌமுத்தீன் என்றும் ஓத முடியும். ஏன்னா ரெண்டு வகையான ரிவாயத்துகளும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. குர்ஆன் ஓதும்போது சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாலிகி யௌமித்தீன் ஓதுவாங்க, சில நேரத்தில் மலிகி யௌமித்தீன் அப்படின்னு ஓதுவாங்க. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, மலிக்கின்னு ஓதுறாரு, இவருக்கு குர்ஆன் ஓத தெரியாதோ, என்ன மாலிக்கின்னு தானே ஓதணும், மலிக்கின்னு ஓதுறாரு அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. ரெண்டுமே சரியானது தான், ரெண்டுமே அர்த்தபூர்வமானது, ரெண்டு பண்புகளும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக இருக்கிறது அப்படின்றத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நாம் தொழுகையிலேயோ அல்லது சூரா ஃபாத்திஹாவையோ ஓதுகிற நேரத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம்? மாலிகி யௌமித்தீன், அவன் புகழுக்குரியவன் மட்டுமல்ல, அவன் ரப்புல் ஆலமீன் மட்டுமல்ல, அவன் ரஹ்மான் ரஹீம் மட்டுமல்ல, அவன் மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளிலே, கூலி கொடுக்கிற நாளிலே, விசாரணைக்குரிய நாளிலே, கியாமத்து நாளிலே அவன்தான் மாலிக் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளோம். இந்த மாலிக் அல்லது மலிக் சம்பந்தமாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஃப்சீரில் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சொல்கிறாங்க, கரா பாதுல் குர்ரா, சில காரிகள் மலிக்னு ஓதுறாங்க, மலிகி யௌமித்தீன் ஓதுறாங்க. வ கரா ஆஹரூன் மாலிக், சிலர் மாலிகி யௌமித்தீன் என்று ஓதுகிறார்கள். வ கிலாஹுமா சஹீஹுன் முத்தவாத்திருன், இது ரெண்டுமே சஹீஹானது தான் அப்படின்றாங்க. சரி, அது என்ன வித்தியாசம்? மாலிக்கின்றா என்ன அர்த்தம், மலிக்கின்றா என்ன அர்த்தம்? மாலிக் என்பது அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அதாவது இது மினல் மில்க், அதாவது ஒன்றை உரிமையாக வைத்துக் கொள்ளுதல், உரிமையுள்ளவன், அல்லது ஒன்றை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருப்பவன். உதாரணமாக பொருளாதாரத்தோடு இருக்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் மாலிக்குல் லிமாலிகி, தன்னுடைய காசு பணத்துக்கு அவன் உரிமைக்காரனாக இருக்கிறான், அவன் உரிமைக்காரன் என்பது அர்த்தமாகும். அப்போ அல்லாஹு தஆலா இதை எப்படி குர்ஆனில் சொல்கிறான்? சூரா மரியமில் 40வது வசனத்தில் சொல்கிறான், இன்னா நஹ்னு நரிசுல் அர்த் வமன் அலைஹான்றான், நாங்கள் தான் இந்த பூமியையும் அதில் உள்ளவைகளையும் வாரிசாக பெற்றிருக்கிறோம். அப்படின்னா என்னது? யார் வாரிசாக கொடுத்தது? அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் என்னுடையது சொல்கிறான். இன்னா நஹ்னு நரிசுல் அர்த வமன் அலைஹா வ இன்னா யுர்ஜஊன், நம்மிடமே மக்கள் அனைவரும் மனிதர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்று சூரா மரியமில் 40வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால், நாளைய மறுமை நாளில் அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் அது, அல்லாஹ் விசாரிக்கிற இடம். எப்படியெல்லாம் அல்லாஹ் விசாரிப்பான்? குர்ஆனில் நாங்கள் படிச்சிருக்கிறோம், மனிதர்களுடைய உறுப்புகளை கூட அல்லாஹு தஆலா பேச வைப்பான். அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அன்றைய தினத்தில் அவர்களது வாய்களுக்கு நாங்கள் முத்திரை வச்சிருவோம். ஒத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மோடு பேசும். ஒத்தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் நம்மோடு பேசும். அப்படிப்பட்ட ஒரு நாள் அது, யாரும் அங்கே தப்ப முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவன் அன்றைய தினத்தில் மாலிக்காகவும் இருப்பான், அவன் மலிக்காகவும் இருப்பான். இந்த ரெண்டு வார்த்தையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் மலிக், மலிக்னா என்ன? அரசன். இந்த உலகத்தில் மாலிக் மலிக் என்று சொன்னதெல்லாம் மஜாசி தான், அது சும்மா சொல்லிக்கொள்கிறாங்க. காசு பணம் என்னுடையது, பொருளாதாரம் என்னுடையது, இந்த காணி என்னுடையது, இந்த வீடு என்னுடையதுன்னு மனுஷன் சொல்கிறான். உண்மையில் அது அல்லாஹ்வுடையது தான், அதுக்கும் அல்லாஹ் தான் சொந்தக்காரன். உலகத்தில் அவன் சந்தோஷப்பட்டு கொள்கிறான், இது என்னடன்னு சொல்கிறான். ஆனால் உண்மையிலே இது அனைத்தும் அல்லாஹ்வுக்கு, இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுக்குரியதான், யௌமுல் கியாமாவிலையும் அல்லாஹ்வுக்கு தான் எல்லாமே சொந்தமானது. இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவன் மாலிக், அவன் மலிக், இதை புரிஞ்சு கொள்ளணும். அப்போ மலிக் என்பதனுடைய அர்த்தம், அதாவது இது முல்க் என்பதிலிருந்து வந்தது. முல்குன்னா என்ன? ஆட்சி, அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது அப்படின்னு சொல்லுவோமே, அந்த அர்த்தத்தில் வரும். குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், சூரா அல் காஃபிரில் 40வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொன்னான், யௌமஹும் பாரிசூன், அந்த நாளில் அவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள், கபர்களிலிருந்து வெளியே வருவாங்க. லா யக்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை,
அன்றைய தினத்திலே அவர்களுடைய எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ்வுக்கு மறைந்து விடாது. அல்லாஹ் கேட்கிறான், லிமனில் முல்குல் யௌம, இன்றைய தினம் அதிகாரங்கள், ஆட்சி அதிகாரங்கள் யாருக்குரியது என்று அல்லாஹ் கேட்கிறான். யாருக்குரியது? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளுகின்ற வல்லமை கொண்ட அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அல்லாஹு தஆலா அந்த மாலிகி யௌமித்தீன், அதாவது அவன் கியாமத்தினால் மட்டும்தான் மாலிகா இல்லை. அல்லாஹ் ஏற்கனவே அவனை பற்றி சொல்லிட்டான். அவன் ரப்புல் ஆலமீன்றான். அகிலங்கள் உள்ள அனைத்துக்கும், அகிலத்தார், மனிதர்கள், ஜின்கள், படைப்பினங்கள், அல்லாஹ்வை தவிர அனைத்துக்கும் அவன் ரப்புல் ஆலமீன். உலகத்தில் மட்டுமா ரப்புல் ஆலமீன்? அவன் மறுமையிலும் அவன்தான் ரப்பு. அவன்தான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் உண்மையான அரசனாக இருக்கிறான். இது அல்லாஹ்வே கேட்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அன்றைய தினத்திலே அவன் அதிபதியாக இருக்கிறான். அல் யௌம துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத், ஒவ்வொரு நஃப்ஸும் அது எதை சம்பாதித்திருக்கிறதோ அதற்கான கூலி அன்றைய தினம் வழங்கப்படும். லா துல்மல் யௌம், அன்றைய தினத்தில் எந்த விதமான அநியாயமும் அல்லாஹ் செய்ய மாட்டான். இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கிறது மிக தீவிரமானவனாக அன்றைய தினத்தில் இருப்பான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அவன் அன்றைய தினத்தில் தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளிலே அவன் மாலிக்காக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் எப்படி? அல் முல்கு யௌம இதினில் ஹக்குலிர் ரஹ்மான், அன்றைய தினத்திலே அதாவது அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ் ரஹ்மானுக்குரியதாக இருக்கும். அந்த இடத்துல ரஹ்மான கனெக்ட் பண்றான் பாருங்க. அவன் இரக்கத்தோடு தான் எல்லா டைம்லையும் அவன் இயல்பிலே இரக்கக்காரன். அவன் யாருக்கும் அநியாயம் பண்ண மாட்டான். அல்லாஹு தஆலா அல் முல்கு யௌம இதினில் ஹக்குலிர் லில்லான்னு சொல்லல, லிர் ரஹ்மான். அவன் அங்கும் மனிதருக்கு இரக்கம் தான் காட்டுவான். அதுக்காக அவன் கண்டிப்பதிலும் விசாரிப்பதிலும் தீவிரமானவன். அவனுடைய அஸாபும் மிக மிக கடுமையாக இருக்கும். அதே நேரத்தில் விசாரணையும் நியாயமான முறையில் விசாரிப்பான். எனவே நாங்கள் அதை மொழிபெயர்க்கிற நேரில் எப்படி மொழிபெயர்க்கலாம்னு சொன்னால், நம்முடைய ஒரு உஸ்தாத் அவர்கள் அதை அழகான முறையில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதாவது நியாயமான விசாரணைக்கும் கூலிக்கும் உரிய வேளையில் அவன் அரசனாக இருப்பான் அப்படின்னு. உண்மையானது. ஏன்னா அன்றைய தினத்தில் யாருக்கும் எந்த ஒரு அநியாயமும் அல்லாஹ் செய்ய மாட்டான். அல் முல்கு யௌம இதினில் ஹக்குலிர் ரஹ்மான், அன்றைய தினத்தில் ஆட்சி அளவற்ற அருளாளனுக்கு சொந்தமானதாக இருக்கும். வகான யௌமன் அலல் காஃபிரீன அஸீரா, அன்றைய தினத்தில் காபிர்களுக்கு அசீரா கஷ்டமான ஒரு நாளாக இருக்கும். யாருக்கு இறக்கம் காட்டுவான் அப்படின்னா? மூமின்களுக்கு தான் இறக்கம் காட்டுவான். அல்லாஹ்வை மறுத்தவர்கள், பெருமையடித்தவர்கள், ஆணவம் கொண்டவர்கள், அடக்கி ஆழ்ந்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், அவர்களுக்கு அன்றைய நாள் கஷ்டமானதாக, காபிர்களுக்கு அன்றைய நாள் கஷ்டமானதாக இருக்கும். சூரா ஃபுர்கானில் 26வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொன்னான். எனவே நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் முக்கியமான இதில் என்னென்னா, அவன் அன்றைய தினத்தில் மட்டும்தான் அரசன் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னுக்கே சொல்லிட்டான். எப்படி சொல்கிறான்? அல்லாஹு தஆலா அல் முல்கு யௌமித்தீன், அதாவது விசாரணை கியாமத்தினால தான் அல்லாஹ்வுடைய அதிகாரம் இருக்கும்டா நம்ம விளங்கிடப்படாது. அன்னைக்கு தான் அதிகாரம் இல்லை. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது லா யன்ஃபீஹி அம்மா அதாஹு லிஅன்னஹு கத் தகத்தம இக்பார் பிஅன்னஹு ரப்புல் ஆலமீன். நீங்க நினைச்சிடப்படாது அவன் கியாமத்து நாளுக்கு தான் அதிபதி என்று. ஏன்னா ஏற்கனவே அவன் தன்னை பற்றி சொல்லிட்டான் ரப்புல் ஆலமீன். வதாலிக ஆமுன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா, அது உலகத்துக்கும் தான் மறுமையிலேயும் அவன் தான் ரப்பாக இருப்பான். அந்த உலகத்தில் உண்மையான அரசு யார்? ரப்புல் ஆலமீன். மனிதர்கள் ஆட்சி செய்கிறாங்க, இது என்னடன்னு சொல்கிறாங்க, இது ஏண்ட நாடு, நான் தான் அரசங்கிறான், நான் தான் இந்த பெரிய பலமான நாட்டுக்கு அதிபதினு சொல்கிறான். எல்லாம் உலகத்தில் தான், உலகத்திலும் அவன் தான் ஆள்றான். சில விஷயங்களை விட்டு பார்க்குறான், மனிதன் என்ன செய்கிறான்னு பார்க்குறான், மனிதனுடைய நடத்தையை சோதிக்கிறான். இந்த உலகமே சோதனை தானே. ஆட்சியை கொடுத்து பார்க்குறான், இவன் என்னவெல்லாம் அநியாயம் பண்ணுறான். ஃபிரௌனுக்கு கொடுத்தானா இல்லையா? அவன் என்ன சொன்னான்? அன ரப்புக்குமுல் ஆலான்னா. அவன் உண்மையிலேயே அன ரப்புக்குமுல் ஆலாவாவன் அவன் தானே எல்லாத்துக்கும் பெரிய ரப்பு? இல்லை, அல்லாஹ் ரப்பு பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அவனை பிடிக்கல. உலகத்தில் தாண்டா ஏதாவது சொல்லிட்டு போ. உண்மையான ரப்பு என்று யார் என்று தேட வேண்டியது அடியார்களுடைய கடமை. அந்த சோதனைக்கு தான் இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டிருக்கிறான். அங்கே யாரும் இல்லை, அவன் மட்டும்தான் நிற்பான். யாரும் பேச முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான். யாருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தானோ அவங்கள தவிர யாரும் அன்னைக்கு வாயை திறந்து பேசவே முடியாது. உனக்கு வாய்க்கு சில நேரம் வேலைக்காது, நீ சொல்ல இயலாது நான் அப்படி செய்யலை இப்படி செய்யலைன்னு. உன்னை கை பேசும், உன்னை கால் பேசும்,
உன்னுடைய நாவுகள் தானா பேசும், உன் தோள்கள் பேசும், உன் கால்கள் பேசும். அல்லாஹ் சொல்றான் அப்படிப்பட்ட ஒரு நாள் யௌம யஅதி லா ததகல்லமு நஃப்ஸுன் இல்லா பிஇذنி. அன்றைய தினம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒருவரும் பேச முடியாது. ஃபமின்ஹும் ஷகிய்யுன் வ ஸஈதுன். அங்கே பாக்கியம் பெற்றவர்களும் இருப்பார்கள், துப்பாக்கியவான்களும் இருப்பார்கள். பாக்கியவான்களும் இருப்பார்கள், துப்பாக்கியவான்களும் இருப்பாங்க, பாக்கியத்தை இழந்தவர்களும் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா ஹூதுல 105வது வசனத்தில் சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த கியாமத்துடைய நாளிலே, யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கக்கூடிய நாளிலே, யௌமுல் ஹிசாப், விசாரணை செய்யக்கூடிய அந்த நாளில் அவன் அதிபதியாக இருக்கிறான்டா என்ன நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த நாளில் அவனுக்கு முன்னால் நாம் போய் நிற்க தயாராகணும் என்பதை இது நமக்கு சொல்லித்தருது. அவன் அன்றைய தினத்தில் நம்மளை விசாரிக்க போகிறான், நம்மளோட செயல்களை நமக்கு முன்னால் கொண்டு காட்ட போகிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் அவனுடைய பதிவேட்டை நாங்கள் வச்சுக்கிறோம், நாளைய மறுமையில் வாசிக்கக்கூடிய ஏடாக கையில் கொடுத்துருவோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்கிறான் இக்ரா கிதாபக், உன்னை பதிவேட்டை வாசிச்சு பார், நீனே உனக்கு கேள்வி கணக்கு கேட்க போதும் அல்லாஹ் சொல்கிறான். அல் வஸ்னு யௌமஇதினில் ஹக், அன்றைய தினத்தில் உங்களது நன்மைகள் நெருக்கப்படும். ஃபமன் ஸகலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. யார் அங்கே இல்லை கொஞ்சம் கூட போடலாமே, அல்ல கொஞ்சம் குறைக்கலாமே, யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. எனவே உண்மையான ஆட்சியும் அதிகாரமும் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அது உலகத்திலும் அவன்தான். நம்ம அல்லாஹ்ட இடத்துக்கு அல்லாஹ் பெருமை அடிக்கிறவன் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறல், நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறவன் ஏன் சொர்க்கம் போறல? அல்லாஹ்ட சிவத்தது, என்னுடையதுன்னு சொல்றது அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம், நான் தான் பெரியவன் சொல்றது அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம். எனவே அந்த ஒரு பெருமைக்குரிய, அந்த புகழுக்குரிய, அந்த உண்மையான அரசன் அன்றைக்குத்தான் தன்னுடைய அந்த மலக்கூத்துகளை, அந்த ஆட்சியை, தன்னுடைய அதிகாரத்தை மக்கள் வெளியில் காணுவாங்க. உலகத்தில் ஏமாறுறாங்க, இவன் தான் எல்லாத்துக்கும் பெரியவனாயிக்கும், இவன் தான் பெரியவனாயிக்கும், அவன் தான் பெரியவனாயிக்கும், நான் தான் பெரியவன், இப்படி ஒருத்தனும் இன்னொருத்தனும் அவனையெல்லாம் நினச்சி கொள்கிறாங்க. ஆனால் அன்றைய தினத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது, யத்வில்லாஹு அஸ்ஸ வஜல் அஸ்ஸமாவாத்தி யௌமல் கியாமா, வானங்களை அல்லாஹ் சுருட்டி விடுவான். சுருட்டி விடுவான். சும்ம யஅஹுதுஹுன்ன பியதிஹில் யும்னா, அவனுடைய வலது கையில் வானத்தை சுருட்டி வச்சுக்கிட்டு சும்ம யகூல் அனல் மலிக், நான் தான் அரசன். ஐனல் ஜப்பாரூன், எங்கே அடக்கி ஆழ்ந்தவர்களெல்லாம், ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடித்தவர்களெல்லாம் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் சொன்னீங்க என்னவா, நான் தான் பெரியவன், நான் தான் அரசன், நான் தான் எல்லாம், நான் தான் அடக்கி ஆழ்ந்தவன், நான் என்னுடைய ஒரு உத்தரவுக்கு எல்லாம் நடக்கும் சொன்னீங்களே. அல்லாஹ் கேட்குற ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடித்தவர்கள் எல்லாம் எங்கே? ஐனல் ஜப்பாரூன், அடக்கி ஆழ்ந்தவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்பான். சும்ம யத்வில் அர்தைனி பிஷிமாலி, தன்னுடைய பூமி அல்லாஹு தஆலா தன்னுடைய கையிலே சுருட்டி பிடிப்பான். சும்ம யகூல், பிறகு கேட்பான் அனல் மலிக், நான் தான் அரசன், எங்கடா இந்த ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன். சஹீஹ் புகாரியிலேயும் 4812 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி. அப்போ அன்றைய தினத்தில் உண்மையான அரசன் யார்? ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் இருப்பான். எனவே தான் அல்லாஹு தஆலா கேட்கிறான், அந்த நாள் இருக்கிறதே கடுமையான நாள். அல்லாஹ் சொல்றான், ஒமா அதுராக்க மா யௌமுத்தீன், கூலி கொடுக்கும் நாள் என்றா என்ன என்று அல்லாஹ் கேட்கிறான். யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு நஃப்ஸும் இன்னொரு நஃப்ஸுக்கு எந்த ஒன்றும் செய்ய முடியாது, எந்த அதிகாரம் இல்லை. வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ், அன்றைய தினத்தில் அதிகாரங்கள் அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாக இருக்கு. யாரும் யாருக்கும் எந்த அதிகாரமும் செலுத்த முடியாது. எனவே தான் ரசூலுல்லாஹ் அந்த தன்னுடைய தாவாவுற நேரத்தில் அந்த சஃபா மலையில் ஏறி மக்களை எல்லாம் சொல்கிறாங்க, உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள், நாளைய மறுமையிலே அல்லாஹ் தான் உங்களை விசாரிப்பான், உங்களோட செயல்கள் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தால் தான் அன்றைய மறுமையில் தப்ப முடியும். யா ஃபாத்திமா சொல்கிறாங்க, ஃபாத்திமாவே பின்து முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, சலீனி மா ஷிஅ்தி மின் மாலி, என்ற பொருளாதாரத்தில் நீ என்னத்தை வேண்டாலும் கேளு, நான் தாரேன். வலா உக்னி அன்கி மினல்லாஹி ஷை, என்னது உலகத்தில் நீ என்னதை கேட்டாலும் நான் தருவேன், ஆனால் அல்லாஹ்விடத்தில் உனக்காக நான் எந்த ஒன்றும் செய்ய முடியாது. நபிக்கே ஒன்றும் செய்ய முடியாண்டா நம்மட நிலைமையெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க சகோதரிகளே. எனவே உண்மையான ஒரு ஒரு புத்திசாலி எப்படி இருப்பான்னு சொன்னால்,
தன்னுடைய நஃப்ஸை பற்றி அவன் கேட்பான். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபில் அன் துஹாசபுன்னாங்க உமர் இப்னு கத்தாப். எப்படி நீங்கள் உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் நிற்க போகிறீங்க. அந்த கியாமத்து நாளுடைய அந்த அந்த அகோரம் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி கமிக்தாரி மீல். கியாமத்துடைய நாளில் சூரியன் என்பது ஒரு மீல் அளவுக்கு பணித்து கொண்டு வரப்படும். மீலுண்டா என்னது? அதாவது அதுக்கு ரெண்டு அர்த்தம் வைக்குது. அது ஒன்றும் இந்த சுருமா போடுற கையில் வச்சிருக்கிற குச்சி, இன்னொன்றைக்கு ஒரு மைல். சஹாபி சொல்கிறாங்க, இந்த மீல்னு ரசூலா சொன்னாங்க. இந்த ரெண்டில் எதை நாடி சொன்னார்கள்னு தெரியல. சரி, ஒரு மைலுக்கு பக்கத்தில் சூரியன் வந்தால் வியர்வை வெள்ளத்திலே மக்கள் அங்கலாய்ப்பார்கள். அப்படி ஒரு அகோரமான ஒரு நாள். அல்லாஹ் சிலருக்கு நிழல் கொடுக்குறான். யார் நிழல் கொடுக்குறான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. எந்த நிழலும் இருக்காது அல்லாஹ்வுடைய நிழலை தவிர. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நிழல் மட்டும் மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்துக்கு அந்த கியாமத்து நாளில் நிழல் கொடுக்குறான். இமாமுன் ஆதிலுன், நியாயமாக நடந்து கொண்ட ஆட்சியாளர். ஒஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வளர்ந்த வாலிபர் அல்லது யுவதி. ஒரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளிகளோடு சம்பந்தமுள்ள உள்ளங்கள், பள்ளிகளோடு தொடர்புள்ள மனிதர்கள். ஒரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து விட்ட மனிதர்கள். ஒரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா, ஒரு மனிதர் தர்மம் செய்தார், மறைத்து செய்தார். ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மிம்மா துன்ஃபிகு யமீனுஹு, வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாமல் அவர் தர்மம் செய்தார். ரஜுலுன் தஅத்துஹு இம்ராஅத்துன் தாத்து மன்சிபின் வ ஜமாலின், ஒரு பெண், நல்ல அழகான ஒரு பெண், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு மனிதரை விபச்சாரத்துக்கு அழைக்கிறார். அந்த மனிதர் சொன்னார், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொன்னால் அவரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 7 கூட்டத்தாருக்கு அந்த 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 கியாமத்து நாளில் அல்லாஹ் அந்த நாளில் அவன்தான் நிழல் கொடுப்பான். அந்த நாளில் அவன்தான் விசாரிப்பான். அந்த நாளில் அவனுக்கிட்ட தான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் நிற்கணும். அப்படின்னா அல்லாஹ் இதை சொல்கிற காரணம் என்ன? நாளைய மறுமையில் என்னுடைய சன்னிதானத்தில் நீங்கள் என்ன சந்திக்கணும்டா. யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், அந்த நாளைக்காக வேண்டிய எண்ணத்தை நீங்கள் அனுப்பிக்கிறீங்க இப்போவே பாருங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனம் ஒரு சின்ன வசனமாக இருந்தாலும் இந்த வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய பண்பை மட்டும் சொல்லலை. நாளைய கியாமத்து நாளில் நீங்கள் எனக்கு முன்னால் வந்து நிற்கிறதுக்கு ரெடியா? நான் தானே அரசன், நான் தானே விசாரிப்பேன். எனக்கு முன்னால் உங்களோட எதையாவது மறைக்கலாமா? அல்லது என்ன தவிர யாராவது உங்களுக்கு அன்றைய தினத்தில் உதவி செய்ய வருவாங்களா? இன்னைக்கு எனக்கு அது சொந்தம் இது சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, ஏதாவது உங்களுக்கு அன்னைக்கு உதவி செய்யுமா? யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. ஆகவே அந்த நாள் அர் ரஹ்மான் இரக்கத்தோடு இருப்பான். யாருக்கு இரக்கம் காட்டுவான்? மூமினாக வாழ்ந்து சில பாவங்களை அவங்க செஞ்சிருந்தா அல்லாஹு தஆலா அவங்கள மன்னிப்பான், நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான். அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அதில் நமக்கு ஒன்றும் சொல்ல இல்லாது. இவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான், இவரை நரகத்துக்கு அனுப்புவான். அல்லாஹ் விசாரிப்பான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நாளைய கியாமத்தினால வாயெல்லாம் மூடினா தோல் பேசுமா. மனிதன் கேட்குறான், எங்களோட தானே இருக்கிறீங்க, எதுக்கு எங்களுக்கு எதிராக பேசுகிறீங்க? அந்த தோள்கள், அந்த 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 உறுப்புகள் சொல்லுவது, அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களை பேச வச்சுட்டான் அப்படின்னு. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த வகுப்பில் மாலிகி யௌமித்தீன் என்று அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்தை தெரிந்து கொள்வதோடு அவன் அன்றைய நாளில் எப்படி விசாரிப்பான், அது எவ்வளோ பயங்கரமான ஒரு நாள், அந்த நாளைக்காக நாம் தயார்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொன்னா, யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும், எனது மனிதர்களே, உங்களது ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையின் அதிர்வு பயங்கரமானதாக இருக்கும். யௌம தரவுனஹா குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பால் கொடுக்கிற ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை மறந்துடுவா. வததஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கற்பத்தில் குழந்தையை சுமந்திருக்கிற ஒவ்வொரு தாயும் குழந்தையை ஈன்று விடுவா. வதரன்னாஸ சுகாரா, மனிதர்களை பார்த்தால் போதை அடித்தவங்களை போல நிற்பாங்க. வமாஹும் பிசுகாரா, அவர்கள் போதை அடிக்கல. வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை அப்படி கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்.
அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நாளை நாம் எதிர்நோக்கிறோம். நம்ம நினைக்கலாம் இது எப்போ வரப்போகுது, இன்றைக்கி நாளைக்கா, அது எத்தனை வருஷம் இருக்குது. மௌத்தா போனால் நீங்கள் அடுத்த செகண்ட் அங்கே தான் எழும்ப போகிறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நைட்டு மௌத்தா போனால் நாம் அடுத்தது எழும்புறது இந்த கியாமத்துடைய அல்லாஹ் அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் அரசனாகிற அந்த இடத்துக்கு தான் நம்ம எழும்ப போகிறோம். அன்றைய தினத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் நம்முடைய வசனங்களை மறந்து வாழ்கிறார்களோ, ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அந்த உலகத்தில் ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்துருவோம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, மனிதர்களில் சில பேர் குருடனா எழுப்புவோம் அல்லாஹு தஆலா. அங்கே சில பேர் கண் தெரியல. அல்லாஹ் இடத்துல கேட்குறான், லிம ஹஷர்தனி அஅமா, என்னை எதுக்கு இந்த கியாமத்தினால நீ குருடனா எழுப்பிட்டா? வகுந்து பசீரா, நான் தான் நல்லா பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வகதாலிக அத்ததுக ஆயாத்துனா, எங்கட வசனம் உனக்கு ஓதி காண்பிக்கப்பட்ட போது நீ மறந்து விட்டாய். எனவே வகதாலிகல் யௌம துன்சா, நீனும் இன்றைய தினத்தில் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். சுப்ஹானல்லாஹில் அதீம். அன்றைய தினத்தில் மனிதர்கள் அதாவது நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள், ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். எனது சில பேர் முகத்தால் நடப்பார்கள். இதெல்லாம் ஹதீஸுகளில் பார்க்குறோம். ஆயிஷா நாயகி ரசூலாட்ட கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஆண்கள் பெண்கள் எல்லாம் அங்கே ஒன்றா இருப்பாங்க, நிர்வாணமாக எழுப்பப்பட்டால் ஒருத்தர் பார்க்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது அன்றைக்கு ஒருத்தர் பார்க்குற அளவுக்கான ஒரு நாள் அல்ல. அன்றைய நாள் ஒருத்தன் பார்க்கிறத விட பயங்கரமானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹதீஸுகளில் வருதா இல்லையா? சில பேர் முகத்தால் எழுப்பப்படுவார்கள், நடப்பாங்க முகத்தால். கேட்பாங்க, எப்படி முகத்தால் இருக்கிற? காலால் அந்த உலகத்தில் நடக்க வச்ச ரப்புக்கு முகத்தால் நடக்க வைக்க முடியாதான்ற சொல்ல கேட்டாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நாளை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அதாவது அவன் மாலிக்கு யௌமித்தீன், யௌமுல் கியாமான்னு கூட சொல்ல, யௌமித்தீன் கூலி கொடுக்கக்கூடிய, யௌமுல் ஜஸா, யௌமுல் ஹிசாப் விசாரணை செய்யப்படக்கூடிய, கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னுக்கு நிற்கணுண்டா அல்லாஹ் எல்லாரையும் விசாரிப்பான். நல்லவர்களையும் விசாரிப்பான், கெட்டவர்களையும் விசாரிப்பான். சிலர்களை மறைச்சி வச்சு கேட்பான், அத்தாரிஃபு தம்ப கதா, அத்தாரிஃபு தம்ப கதா, கேட்பான், இந்த பாவம் செஞ்சியே உனக்கு தெரியுமா, இது தெரியுமா, இது தெரியுமா, அல்லாஹ் கேட்பான். யாரோ அப்போ அந்த மனுஷன் நினைக்கிறானா, யா அல்லாஹ் நான் முடிஞ்சுது, நான் தொலைஞ்சிட்டேன், என்னோடய வாழ்க்கை முடிஞ்சுது, நான் நரகத்துக்கு போகிறேன். அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் சில மனிதர்களை. ரகசியமாக அவர்களை விசாரித்து அல்லாஹு தாலா பாவங்களை திரை போட்டு விசாரிக்கிறான் அந்த நாள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மறுமை நாளைக்கு முதல்ல நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சரணடையணுன்ற விஷயத்தை தான் நாங்கள் இந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் படிப்பினை பெறணும். இது நமக்குரிய அமல். எனது அந்த நாள் அல்லாஹ்வை நாம் சந்திப்பதற்கு முதலில், அந்த நாள் வருவதற்கு முன்பு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் படிப்பினை பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே இது அதே மாதிரி இந்த யௌமுல் ஜஸா அப்படின்றது அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடிய நாள். இதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளணும். ஏன்னா அல்லாஹு தாலா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சில விஷயங்களை இந்த வசனத்திலிருந்து நாம் பெறுகிற பாடம் என்ன? எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன் மலக்கூத்துஹு யௌமத்தீன், கூலி கொடுக்கிற நாளிலே அவன்தான் முழு அதிகாரம் உள்ளவனாக இருப்பான். வேற யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. உலகத்திலேயாவது பேருக்கு ஒரு அரசன் இருக்கிறான், பேருக்கு நான் தான்றான், அங்கே அதுவும் இருக்காது. அன்றைய நாள் உண்மையான ஒரு நாளாக இருக்கும். அவன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவன் என்னது அரசனாக இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தான் அரசனதை வெளியில் சொல்கிற ஒரு விஷயத்தை வச்சில்ல, மனிதர்கள் விளங்கணும். யார் ரப்பு, இவனெல்லாம் ரப்புங்கிறான். ரப்புன்னு சொன்ன, அரசன்னு சொன்ன, நான் தான் பெரியவன் சொன்னோடனே அல்லாஹு தாலா கடலில் மூழ்கடிச்சானா இல்லையா? எத்தனையோ நாட்டு ஜனாதிபதிகள் நைட்டோட நைட்டாக கப்பலில் தப்பிச்சு ஓடினாங்களா இல்லையா? எத்தனை நாட்டு மன்னர்கள் படு ரோட்டில் வச்சு பொதுமக்கள் கொலை செஞ்சாங்களா இல்லையா? புரிஞ்சு கொள்ளணும், ரப்புன்றவன் அவன் மட்டும்தான். இந்த உலகத்தில் அவன் நான் தான் மன்னன், நான் தான் ஜனாதிபதினு சொல்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். உண்மையான ரப்பு அவன்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே. இந்த லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினத்தில் அதிகாரம் யாருக்குரியது? லில்லாஹில் வாஹிதில் கஹார். அதே மாதிரி இதில் நாங்கள் இஸ்பாத்துல் பாஸ், மறுமையில் எழுப்பப்படுவதை நாங்கள் நம்பணும். இது அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்கிறான். கியாமத்து நாளில் விசாரிப்பட அர்த்தம் என்ன? நீங்கள் எழுப்பப்பட போகிறீர்கள். வல் ஜஸா, அங்கே கூலி கொடுக்கப்படும். மாலிக் யௌமித்தீனில் நம்ம என்ன புரிகிறோம்? அங்கே கூலி கொடுக்கப்படும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அவன் என்னென்ன இந்த உலகத்தில் செய்தானோ அவனுடைய செயலுக்கான கூலி அங்கே வழங்கப்படக்கூடிய ஒரு நாளாகவும் அந்த நாள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு, இந்த சூரா அல் பக்ராவிலே நாங்கள் மாலிக் யௌமித்தீன் என்று ஓதுகிற நேரத்தில் அவன்தான் கியாம நாளில், தீர்ப்பு நாளில், விசாரணை நாளில்
அவன்தான் அதிபதியாக இருக்க போகிறான். நம்ம அவனுக்கு மறைச்சி எதுவுமே செய்ய முடியாது. நம்ம எதை செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டிருக்கிறான், அவன் கண்காணிக்கிறான் என்ற அச்சத்தோடு நாங்கள் அல்லாஹ்வுடைய விஷயங்களை அணுகணும். நாம் ஒரு பாவம் செய்யும்போது மாலிகி யௌமித்தீன் நமக்கு நினைப்பு வரணும். தொழுகையில் மாலிகி யௌமித்தீன் ஓதும்போது இந்த தொழுகை முடிஞ்ச உடனே நம்ம பாவம் செய்கிறதுக்கு ரெடி ஆகிறோம். யா அல்லாஹ் என்னை காப்பாற்று, யா அல்லாஹ் அந்த நாளில் என்னை கேவலப்படுத்திடாத, யா அல்லாஹ் அந்த நாளிலே நரகத்துக்கு போகிற லிஸ்ட்டில் என்னை ஆக்கிறாத, யா அல்லாஹ் என்னை விசாரித்து நான் அந்த விசாரணையில் தோற்று போனவனாக என்னை ஆக்கிறாத யா அல்லாஹ் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் அல்லாஹ்வை நாங்கள் இந்த குர்ஆனிய வசனங்களை ஓத வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். நாங்கள் முதலாவது என்ன செய்கிறோம்னா அல்லாஹ்வை புகழ்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அவனோட பண்புகளை சொல்லும். அவன் ரப்புல் ஆலமீன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் மாலிகி யௌமித்தீன் எல்லாத்தையும் சொல்லி போட்டு தான் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். யா அல்லாஹ் இப்படிப்பட்ட உன்னைத்தான் நாங்கள் வணங்குறோம், யா அல்லாஹ் இப்படிப்பட்ட உன்னிடத்தில் தான் நாங்கள் உதவி தேடுறோம்ன்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுலே நாங்கள் படிப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.